அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் பேங்க்கில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம்னா 3 சேவிங்ஸ் ஸ்கீம் எடுத்திருக்கோம். ஆர்டி, இன்னொன்று வந்து டிடி, இன்னொன்று வந்து எம்எஸ்எஸ். ஓகேங்களா? என்ன 3க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, 3லேயும் பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, மற்ற பெனிஃபிட் எவ்வளோ தராங்க, போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். எங்கே வட்டி அதிகங்கிறதையும் சார்ஜஸ், பெனால்ட்டி அதெல்லாம் டீட்டெயிலுமே இதில் பார்த்துருவோம் நம்ம. ஃபஸ்ட்டு ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது தான் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்கிறாங்க. இது வந்து பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் இது சேமிக்கலாம். காலம் வந்து 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியே ஆகணும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வட்டி பார்த்திங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க இது கூட்டு வட்டி விகிதத்தில் வட்டி கூட்டி போட்டு அசலோட சேர்த்து தருவாங்க நமக்கு. பெனால்ட்டி மிக குறைவு அப்படின்னா, அதாவது நம்ம மாதம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எப்பயாவது நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும் அந்த சார்ஜஸ்க்கான பெனால்ட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு உத்தரவாதம் கொடுக்குது இந்த இதுக்கு. அதே மாதிரி பேங்க்கில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் அதையும் சேமிக்கலாம். காலம் பார்த்திங்கன்னா அந்தந்த பேங்க்கை பொறுத்து இருக்குது. 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் வச்சும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் அதிகபட்சம் இன்ட்ரெஸ்ட்டு டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சொல்ல முடியாது, இதை விட கம்மியாகவும் இருக்குது. 5.5%லேருந்து 6.5% வச்சும் டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6.5% தான் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸில் 7.5 கொடுக்குறாங்க. பெனால்ட்டி வந்து அதிகம். அதாவது 1 மாதமோ 2 மாதமோ நீங்கள் கட்டலை அப்படின்னா அந்த கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பெனால்ட்டி போட்டு தான் வாங்குறாங்க. சம் ப்ரைவேட் பேங்க்கில் இதில் ரிஸ்க் இருக்குது. அதாவது அதிக வட்டிக்கு நாங்கள் தரோம், நீங்கள் டெபாசிட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் சில டைம் வந்து அந்த பேங்க்கே திவால் ஆகிற சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அது எல்லாமே நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 500 ரூபாய், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு, அதாவது 60 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் அசல் மட்டுமே கட்டுறோம். போஸ்ட் ஆஃபீஸில் 7.5%, 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 35,000 ப்ளஸில் கிடைக்கும். அதே ஆர்டி பார்த்தீங்கன்னா 6, அதாவது 5 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 6% நான் சொல்கிறது ஆவரேஜாக போடும்போது 33,000லேருந்து 34,000 வச்சும் டிஃப்ரெண்ட் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் அதிகப்படியான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடினா டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். பேங்க்கில் பொறுத்த வச்சும் அதே இதை தான் எஃப்டின்னு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை மொத்தமாக ஒரு 1 லட்சம் ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ 5 லட்சமோ ஏதோ ஒரு நம்மக்கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டை அப்படியே டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் டிடி அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை வருஷத்துக்கு அதை டெபாசிட் பண்ணி வைக்கலாம். 1 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை 1 வருஷத்துக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி வருஷ கணக்கில் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் வட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 6.9%, இல்லை 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறப்ப போட்டிங்கன்னா 7.7% கிடைக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை அதிகப்படியான சேலரி வாங்குறவங்க யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த இன்கம் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஆர்டிஓ, அதாவது டிடியில் போடுறீங்க அப்படின்னா அந்த டிடியில் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ஒரு மறைமுகமான, அதாவது 0 ஹிடன் சார்ஜஸ், எந்த ஒரு மறைமுகமான சார்ஜும் இதில் வசூலிக்கப்படுறது இல்லை. அதே அப்படியே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வட்டி பார்த்திங்கன்னா அதான் அந்த 1 வருஷங்கும் போது ஒரு குறிப்பிட்ட வட்டியோ, 2 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டியோ, ஒரு 5 வருஷம் 10 வருஷங்கும் போது டிஃப்ரெண்ட் ஆகும். அதில் மினிமம் பார்த்திங்கன்னா 5.5லேருந்து 7% வச்சு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் போஸ்ட் ஆஃபீஸை விட இது கம்மி தான்.
டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா சில பேங்க்கில் இருக்குது, எல்லா பேங்க்லையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேங்க்கில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சார்ஜஸும் பெனால்ட்டியும் இதுக்கு அதிகமாகவே போடுறாங்க. ஓகேங்களா? இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிடியில் வந்து ஒரு 1,00,000 ரூபா ஒரு 5 வருஷத்துக்கு டிடி கட்டி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7% இன்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு கட்டி போடும்போது 1,40,000 அந்த 40,000 அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு தராங்க. அதாவது 40,000 இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், 40,000 கூட வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 6.5% பேங்க்கில் 5 வருஷத்துக்கு நம்ம டிடி எப்படி போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1,36,000 1,37,000 கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட். 1,37,000 கிடைச்சாலுமே நமக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமாகவே டிடி எஃப்டி வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம். அதாவது ஒரு சீனியர் சிட்டிசனோ அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க அன்றாட மாத செலவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் MISன்னு சொல்லுவாங்க, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் வந்து இதுக்கு தனி பேர் கிடையாது. எஃப்டி இல்லை, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஆப்ஷனலாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதாவது இது ஒரு நார்மல் சேவிங் ஸ்கீம் தான். அது வந்து பேங்க்குக்குள்ள தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் கிடையாது, நார்மலாக எஃப்டிலே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.7% மாதந்தோறும் இன்கம். அதாவது அதோட வட்டியை வந்து மாதம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேபிட்டல், அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டுறோம்னா அதோட கேபிட்டல், அதான் கேபிட்டல், அது வந்து எப்பயுமே பாதுகாப்பாக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு இது ரொம்ப சிறந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே மந்த்லி இன்கம் அந்த ஸ்கீமில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் எஃப்டி மாதிரி தான். 6%லேருந்து 6.7% வச்சு சீனியர் சிட்டிசனுக்கே தராங்க. மந்த்லி பே அவுட் ஆப்ஷனில் இருக்குது, நம்ம வேணும்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லை மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். அது வந்து அந்த பேங்க்கில் சொல்கிற ரூல் படியும் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன் படியும் இருக்குது. ஆனால் இதுக்கு சார்ஜஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4,00,000 ரூபா முதலீடு பண்ணுறோம். எப்படி பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மாத வருமானம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் 2,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது அதோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் மாத இன்கம். அதே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2,000லேருந்து 2,200 வச்சும் வருது. எப்படி பார்த்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யாருக்கு எது நல்லது அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஊருக்கு ஊர் இருக்கிறதுனால கிராமப்புற மக்கள் வந்து டக்குன்னு ஈஸியாக அதை அணுகிறதுக்கும் இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கும் ஈஸியாக இருக்கும். சேவிங், அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப செக்யூர்டாக எந்த ஒரு பின்னாடி பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம சேவ் பண்ணுறதுல ஏதாவது பேங்க் வந்து ஏமாற்றிடுவாங்களா இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது அப்படிங்கிற நம்பகத்தன்மை 100% நம்பி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். அது மட்டும்தானா, இதாவது சேஃப் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இது வந்து பேங்க்கை ஒப்பிடும்போது அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தராங்க. ஏன்னா இது நிறைய மக்களுக்கு தெரியறதில்ல. பேங்க்குங்கிறனால பேங்க்கில் சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும், அதிக இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் பீப்புள், ஹெவி ஆன்லைன் யூஸர், ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஒர்க் மீன் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு, அப்புறம் லோனு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே பேங்க் பெஸ்ட். ஓகே, ஆனால் நார்மலான மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு இவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல வருவாயும் கொடுக்கறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா? இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம், ஆர்டி, டிடி, MIS அந்த 3 ஸ்கீமையும் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் அதிகப்படியான வட்டியும் சார்ஜஸ் பெனால்ட்டிலாம் கம்மியாகவும் 100% அரசு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? நம்ம இந்த 3 ஸ்கீம் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேறு என்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்கோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா
கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் தரோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.